புகையை வச்சு இப்படி ஒரு தத்துவம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது. புகை நமக்கு பகை என்றாலும் கூட புகையை வைத்து நம் எல்லோருக்கும் புன்னகையை வரவழைத்திருக்கிறார்ல, அதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். பிறக்கிற புத்தாண்டுல வெளியிலலாம் சிக்கல் இல்லைங்க, எனக்கு வீட்டிலேயே 1008 சிக்கல் இருக்குன்னு. அதுவும் சாமியாரை கூட நம்பிடலாம், மாமியாரை நம்ப முடியாதுன்னு பாருங்க. நிறைய பேருக்கு உண்மைன்னு கைத்தட்டுறாங்க. ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு வீட்டுக்காரனே உங்களை மாதிரியே புதுசா கல்யாணமானவர், எப்ப பாரு ஒரே குழம்பே வைக்கிறியம்மா, குழம்புல ஒரு சேஞ்ச் வேண்டாமான்ட்டு போயிட்டாரு. ராத்திரி சாப்பிட வந்திருக்காரு, சாப்பாட்டு மேசையில எல்லாம் வச்சிருக்கிறாங்க, குழம்பை எடுத்து ஊத்துறாரு, தட்டுல ஒரு 5 ரூபா காயின் விழுகுது. என்னம்மா 5 ரூபா காயின் விழுகுது? நீங்க தானங்க குழம்புல சேஞ்ச் வேணும் நீங்க, அதான் அப்படின்னு. இன்னைக்கு வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. பிறக்கிற புத்தாண்டுல இருக்கிற சிக்கல்களை எல்லாம் நாங்க இன்னும் மீளும் நீ எப்படி சொல்றது, அது நீண்டுகிட்டு தானே போகுது அப்படின்னு ரொம்ப அருமையாக நாஞ்சில் விஜயன் பேசி இருக்கிறார். இதுக்கு உடனடியாக மறுப்பு சொல்ல செல்போன் பிரபலம், சின்னத்திரை பிரபலம், வண்ணத்திரை பிரபலம், எங்கள் எண்ணத்திரையில் தமிழ் பிரபலம் விஜே லயா அவர்கள் வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தம்பி என்னென்னமோ பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காப்புல. தம்பி பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பா அப்படின்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆளு. நீங்க பேசும்போது எனக்கு இதான் தோணுச்சு, எங்களை நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேல நீ, அந்த மாதிரி தோணுச்சு. இந்த காரணமே இல்லாம சண்டை போடுறதும், ஹேர்பினே இல்லாமல் ஷோவில் கொண்ட போடுறதும் நாஞ்சில் விஜயனுக்கு கை வந்த கலை. அப்போ பாப்பா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. சொன்னாரு அண்ணா பாடினாரு, வாழ நினைத்தால் வாழலாம். எங்க டிவிக்கு வண்டி கட்டணும், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. வாழ நினைத்தால் வாழலாம். எங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு தம்பி கேட்டாப்ல. நியாயம்தான். ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அம்மாவும் இங்க இருக்கக்கூடிய ஜே கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்ல எத்தனை பேருடைய அப்பா அம்மா பட்டப்படிப்பு வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தான் பெறாத கல்வியை என் புள்ள பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அப்பா அம்மாவும் போராடி தான் வந்திருக்காங்க. கனிக்கொடி அண்ணன் சொன்னாராம், என் பொண்டாட்டிக்கு முடியை வித்து வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க, லயாக்கார் நிலைமையை நினைச்சா அதை விட பாவமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேன்சர் அவேர்னஸ்க்காக பேசும்போது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக என்னுடைய முடியை மொட்டை எடுத்து தானமாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் இதை விட இளமையாக இருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட இளமையாக இருக்கும்போதும், இதை விட அழகாக இருக்கும்போதும், என் தோல் சுருங்கும் போது இதை விட சுருங்காமல் இருக்கும்போதும் கிடைக்காத பெயரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும்போது தான் கிடைச்சிச்சு. உருவம் பொறுத்து இல்ல வாழ்க்கை. எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு நாங்க நம்புறோம். அப்புறம் சொன்னாரு, கல்யாணம் பண்ணும்போது வந்துட்டு என் பொண்டாட்டியை வந்துட்டு நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லி என் மாமியார் வந்து தலையில கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உலகத்துல உங்க மாமியார் மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாமியாரும் ஒரே ஒரு டயலாக அந்த பொண்ணுகிட்ட சொல்லும், என் பையன் ரொம்ப தங்கமானவமா. என்னமோ இவர் மட்டும்தான் ஏமாந்த மாதிரி. அடகு வச்சா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு அடுத்து கேட்டணும். இல்ல, கூடவே இன்னொரு டயலாகையும் சொல்லுச்சு, நான் உன்னை என் மக மாதிரி பார்த்துப்பேன். நீங்க உருட்டலையா உலக மகா உருட்டு? வாழ்க்கை எந்த பக்கம் போதுனே தெரியலக்கா, வாழ்க்கை வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி எந்த பக்கம் போதுனே தெரியலையா நாஞ்சில் விஜயனுக்கு. அவர் ரசத்துலதான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாவம். அப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி சாப்பாட்டை எல்லாம் தூக்கி எல்லாரும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம ஊருக்கு ரா பிச்சைக்காரன் வருவாங்க இல்ல, இப்பெல்லாம் அதிகமா ரா பிச்சைக்காரன் வரதே இல்லை. ஏன்?
அதான் வீட்லயே இருக்கிறாங்களே. அதான் என்னைக்கு ஃப்ரிட்ஜ்னு ஒன்று வந்துச்சோ அன்னைக்கே ராப்பிச்சக்கார வரதில்ல. சின்ன வயசுல எங்களோட பாட்டி வீட்டுக்கெல்லாம் போவேன். அப்போ ராப்பிச்சக்கார வருவாங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு இருக்கும்ல, அதை எடுத்து அந்த ராப்பிச்சக்காரனுக்கு போடுவாங்க. தண்ணி ஊற்றி வச்சு கொடுப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா அன்னைக்கு அரிசி எடுத்து கொடுத்து போடுவாங்க. அது அவங்க தான் போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் இதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து எங்க வீட்டில் வந்துட்டு சாப்பாடும் இல்லை, அரிசியும் இல்லை. அப்போ என்னை கூப்பிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, பாப்பா இந்த 10 ரூபா கொண்டு போய் அவங்களுக்கு போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய குடும்பமே ஒரு வறுமையான குடும்பத்துல இருந்தா மேலே வந்தோம். அப்போ சொல்லும்போது, என்ன நீ எப்போவுமே இந்த அரிசியும் நீ தான் போடுவ, இந்த சோத்தையும் நீ தான் போடுவ, இன்னைக்கு இந்த காசை மட்டும் என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் போட்டுவான்னு சொல்றியே ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க, பாப்பா வந்திருக்கவங்க ரொம்ப பசிச்சிருப்பாங்க, அள்ளி அள்ளி போடுறதுக்குள்ள அவங்களுடைய பசி போயிடும், அதனால தான் அந்த சாப்பாட்டையும் அரிசியும் நான் போட்டேன். இந்த காசை ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன், உன் கை சின்னதா இருக்கு, நாளைக்கு வளரும், வளரும் போது பசித்து வந்தவருக்கு அன்னமிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வரணும், அதனாலதான் பாப்பா இந்த காசை நான் உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்த தமிழர் பண்பாடுல என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒண்ணுமில்ல, சமீபத்துல நான் அப்பா அப்படின்னு எழுதின ஒரு கவிதை மிகப்பெரிய வைரலாச்சு. நான் எழுதின கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை என்னுடைய அப்பா கவிதை. அது எப்படிதான் ஆரம்பிச்சேன், அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்க வருகுது. எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப, நீ ஓடாத ஓட்டம் இல்ல, வாழ்க்கையில படாத பாடு இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்லை, படிச்சு பட்டாக்கிட்டோன்னு எதுவும் வாங்கினதில்ல, பரம்பரை பணக்காரன் இல்லை, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்லை, ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல, பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என்னை பார்த்துக்க படாத பாடு நீ பட்ட, அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான்னு சொல்லி முடிச்ச அந்த கவிதை. இல்ல நான் கேட்குறேன், உங்க அப்பா அம்மா படாத கஷ்டத்தை விடவா நீங்க பட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த பிரச்சனைகளை நீங்க பாசிட்டிவாவே ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் பொதுவா ஸ்கூல்லையும் சரிம்மா, காலேஜ்லயும் சரிம்மா, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுமா. ஐ லவ் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குப்பா, எனக்கு இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களை கொஞ்சம் பிடிக்காது. அது ஏன்னா அது அதுக்குன்னு ஒரு மூஞ்ச வச்சிருக்கோம். அது செஞ்சு கொண்டு வருவாங்களோ? இல்ல அது நம்ம கிட்ட வேற மாதிரி இருக்கும், லெக்சரர் முன்னாடி வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி. ஆமா. அதுவும் இல்லாம அது காலகாலமா ஒரு டயலாக மாறாம மறக்காம சொல்லும். நான் எக்ஸாம்க்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து தான் தலைப்பே கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிக்கிற பிள்ளை, செமஸ்டர் ஹால் அப்போ தான் வாசல் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். அது வரும் பக்கத்தில், என்ன பண்ணுற, படிக்கிறேன், நான் ஒன்றுமே படிக்கலப்பா. ஏய் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி 98 மார்க் வாங்கிட்டு உட்காந்து அழுகும். நான் கேட்பேன், நான் வந்து 2 மார்க் தான் வாங்கியிருப்பேன், நான் சிரிச்சிட்டு தான் இருப்பேன். என்னாச்சு, 98 மார்க்கு, ஏன் அழுகுறா, நல்ல மார்க் தானே, இல்லை 2 மார்க் வாங்கலை, எங்கள் அப்பா திட்டுவார். நான் சொல்லுவேன், என்கிட்ட தான் அந்த 2 மார்க் இருக்குன்னு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லு போ அப்படின்னு. இதுக்காக நான் 2 மார்க் தான் வாங்கணும்னு சொல்ல வரல. 98 மார்க் ஒரு பிள்ளை வாங்குதுன்னா அதுக்கு ஒரு கணக்கு கடவுள் வச்சிருப்பாரு. ஒரு பிள்ளை 35 மார்க் வாங்குதுன்னா அந்த பிள்ளை இந்த மாதிரி மேடையில் வந்து தான் இத்தனை பேர் முன்னாடி பேசணும்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன விஷயம் கடவுளுக்கு கொடுக்கணும், எந்தெந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு தெரியும். இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியில அசோக மரமும் வளரும், ஆலமரமும் வளரும், வாழைமரமும் வளரும், காளானும் வளரும், புல்லும் வளரும், நெருஞ்சி முள்ளும் வளரும். அப்போ எல்லாருக்குமே இங்க பங்கு இருக்குல்ல, இங்க எல்லாருக்குமே இடம் இருக்கு. நாம தான் ஒரு பிரச்சனையும் ஐயோ பிரச்சனை 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 பிரச்சனைன்னு. ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா கூட்டிட்டு போவாங்க ரோட்ல, ஒரு துப்புரவு பணியாளர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாங்க எல்லா அம்மாவும், நீ மட்டும் நல்லா படிக்கல இந்த இவனை மாதிரி நீ ஆவ சொல்லுவாங்களா? ஆனால் இன்னொரு ரோட்டில் எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே பாரு பாப்பா, அங்கே ஒரு அண்ணன் கூட்டிகிட்டு இருக்காரு பார்த்தியா, நீ மட்டும் நல்லா படிச்சுட்ட, இந்த அண்ணன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றிடலான்னு எங்கள் அம்மா சொல்லி வளர்த்தாங்க. பிரச்சனையை நாம் பார்க்குற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்ல வர.
ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு கேளுங்களேன். என்கிட்ட ஒரு நல்ல வீடு இல்லை, என்கிட்ட இடம் இல்லை, எனக்கு கார் இல்லை, நல்ல ஃபோன் இல்லை, நான் காலேஜுக்கு போட்டு வரதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, இத்தனை சொல்லுவோம்ல. ஆனா உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு கேளுங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கலாம், நிறைய பேருக்கு வீடு இல்லை, ரோட்ல தூங்குறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா இருக்கலாம், நிறைய பேருக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை. நீங்க எந்திரிக்கும் போது காலையில உயிரோட எந்திரிக்கலாம், இதுவே பெரிய கிஃப்ட். நிறைய பேர் காலையில எந்திரிக்கும் போது உயிரோட இருக்கிறது இல்ல. உங்களுக்கு நல்ல கண் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல கால் இருக்கலாம், நிறைய பேர் உடல் ஊனமுற்றவர்களாக பிறக்கிறாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம எனக்கு இது இல்லையே இது இல்லையே இது இல்லையேன்னு புலம்புறதுனால என்ன நடந்துற போகுது சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, சென்னை வெள்ளத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தாக்க 2015 அந்த வெள்ளம் வந்தப்போ 2 சிறுமிகளுக்கு டெல்லியில கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அந்த சிறுமிகள் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப நலிஞ்சு எலும்பும் தோலுமா, எக்ஸஸ் ட்ரெஸ் கூட மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப வத்தலும் தொத்தலுமான ஒரு உடம்பு அந்த 2 பொண்ணுங்களுக்கும். சரி, எதுக்காக அவார்டு கொடுத்தாங்க தெரியுமா? வெள்ளம் வந்துச்சுல்ல, வெள்ளம் வந்தப்போ யாராலையும் வெளில போக முடியல, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்கல. அப்போ ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து உணவு பொட்டலங்களை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த உணவு பொட்டலங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு போய் சேராம கீழே தரையில நிறைய விழுந்துருச்சு. அந்த உணவு பொட்டலங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்களோ அந்த குழந்தைகள், அந்த அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த குழந்தைகள் 2 பேரும் சேர்ந்து. சரிம்மா, அப்படி கொடுத்துருக்கியே, ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க அந்த 2 குழந்தைகளும், நீ என்ன பண்ற, உங்க வீடு எங்க இருக்கு? நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வீடு இருக்க மாதிரி அந்த குழந்தை ஒரு வீட்லயோ ஒரு ஃப்ளாட்லயோ இல்லைங்க. இந்த குழாய் வந்துட்டு போடும்போது ஒரு பெரிய பைப் ஒன்று இருக்கும் தெரியுமா, ஏரிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த பைப்பில் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே தங்கி இருந்திருக்கு. அந்த குழந்தை அதுல படிச்ச குழந்தை தான், அதுல தான் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை அந்த சாப்பாடு அது கூட சாப்பிடாம கொண்டு போய் நீ ஏமா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை சொன்ன பதில் நிச்சயமா என்னுடைய நெஞ்சை தொட்டுச்சு. அந்த குழந்தை என்ன நம்ம சொல்லுச்சு, பசி வந்து எனக்கு பழகிடுச்சு, பசி எனக்கு பழகிடுச்சு. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த பழகல் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் இல்லை, அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு பிஞ்சு மனசில் அந்த குழந்தைக்கு இல்லாத சிக்கலா, அந்த குழந்தைக்கு இல்லாத பிரச்சனையா? நல்ல வீடு இல்லைங்க, நல்ல கல்வி இல்லைங்க, நல்ல சாப்பாடு இல்லைங்க, இத்தனையும் இல்லாமல் இருந்தாலும் கூட எல்லாம் இருக்கின்ற ஒருத்தனுக்கு உதவணும் அப்படின்னு அந்த ஒரு பிஞ்சு குழந்தை நினைக்கும் போது நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படிங்கிற பெரிய பெரிய கேள்வியை முன்னிறுத்தி வரக்கூடிய புத்தாண்டு, இனிமேல் வரப்போகும் புத்தாண்டு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு முதல்ல நாம நம்மளை நம்பணும். நடுவர்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்கல்ல? தினம் தினம் கோடிக்கணக்கான மக்களால சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் யாராவது வந்து கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு ஒரு பாசிட்டிவா சொல்லும் போது எதிர்க்க இருக்க உங்க முகத்திலையும் சரி உங்களுடைய முகத்திலையும் சரி ஒரு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்னு முதல்ல நீங்க நம்புங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்த்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அது எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயம் தீர்த்து வைக்கும். பிறப்போக்கும் இந்த புத்தாண்டு பிரச்சனைகளை மீளும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா, அருமையா, அறிவார்ந்த செய்திகளை இந்த மன்றத்தில் பேசியிருக்கிற விஜே லயா அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. பிறந்த உடனே தாலாட்டு, கடைசியில நீராட்டு, அதற்கு இடையில நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பது மற்றவர்களுக்கு நாம் வழங்குகிற பாராட்டு என்று சொல்லி ஒரு உற்சாகமான பாராட்டை இந்த பட்டிமன்ற அணிக்கு வழங்குங்க. ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அப்பாவை பத்தி ஒரு கவிதை சொன்னாங்க. அரங்கம் அப்படியே கைத்தட்டல்களால் நிறைந்தது. ஏன்னா இந்த அரங்கத்தில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இருக்கிறீங்க. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனாங்க, இன்றைக்கு நம்மோடு அவன் இல்லையேன்னு சொல்லி நான் வருத்தப்படுவது உண்டு. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்று சொல்லி மகள்களை பெற்ற அப்பாக்களுக்காக ஒரு தேசிய கீதத்தையே எழுதிய கவிஞன் நா. முத்துக்குமார். தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, உன்னிடம் வாசம் கேட்குதடி, அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி, நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். எவ்வளவு அழகா
மகளுக்கும் அப்பாவுக்கும் இடையே இருக்கிற உறவை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்க ஒரு காலத்துல அப்பாவோடு பிள்ளை கரம் பிடித்து சாலையில் நடந்து போக முடியாதுங்க. ஊரார் தப்பா பேசினாங்க. ஆனா இன்றைக்கு அற்புதமான மாற்றம் நடக்க தொடங்கி இருக்கிறது. அப்பாக்கள் மகள்களின் கைகளை பிடித்து நடப்பதில்லை, மகள்கள் அப்பாக்களின் கைகளை பிடித்து வழிநடத்துகிறார்கள். மாற்றம் நடக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பேசினாங்க. அப்புறம் துப்புரவு பணியாளர்களை பத்தி சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பையன் தினமும் நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை வாங்குறதுக்காக வருவாங்கல்ல, அவங்க அன்னைக்கும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உடனே இந்த பையன் நேரா சமையல் அறையில இருக்கிற அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா நம்ம வீட்டுக்கு குப்பைக்காரங்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு. உடனே அம்மா அந்த பையனை பக்கத்துல கூப்பிட்டு சொல்றா, ஏன்பா ஏன்பா நாம குப்பை போடுறோம், அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க சுத்தப்படுத்துறாங்க, ஆனா நாம அவங்கள குப்பைக்காரங்கன்னு சொல்றோம்ல, இனிமே அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நாம தான் குப்பைக்காரங்க, குப்பைகளை சுத்தப்படுத்துகிற அவர்கள் சுத்தக்காரங்கன்னு சொல்லுப்பான்னு ஒரு அம்மா சொல்ல தொடங்கி இருக்கிறான்னா, பிறக்கிற புத்தாண்டில் இருக்கிற சிக்கல்கள் மீள தொடங்குது தானே அப்படின்னு இந்த அணி கொஞ்சம் தங்கள் பக்கத்தை உயர்த்தி பிடித்து இருக்கிறார்கள். யார் கொடி பறக்கணும் அப்படிங்கிறத நான் பேசுனதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு கொடிக்கம்பம் உயரம் கூட இல்லாத எங்க அக்கா, கண்டிப்பா இந்த அக்காவை புதுக்கோட்டை மக்கள் உயர்த்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கிளம்பும் போதே தெரியும். ரொம்ப அழகா பாட்டோடு சேர்ந்து இந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் பேசுகிற நல்ல பேச்சாளர் நாஞ்சில் மலர்விழி வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம்பல தரும் தமிழ்ப்பா, சுகம்பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. வாங்கிவிடும் மூச்சருவி வற்றாதிருக்க என்னை தாங்கி பிடித்திருக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் என் அணிக்கு பூச்சண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, எதுவும் எடுத்துக்கிட்டு வரலாமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் பரம்பரையில் பிறந்தவர் நீங்கள். நீங்க பிறந்தீங்க, நக்கீரன் செத்தான். இந்த உலகத்துல ஒரு நக்கீரன் போதுங்கிறதுக்காக அவர் போய் சேர்ந்துட்டாரு. என்னோடு அமர்ந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும், இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஜே கல்லூரி மாணவர்களுக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருக்கிற சிக்கல்கள் நீளும் அப்படின்னு நாங்க பேசுறோம். வெறும் சிக்கல் இல்லை, இது இடியாப்ப சிக்கல். ஆத்தாடி, அது மீளவே மீளாது அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, கடவுள் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்தார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நோ தேங்க்ஸ், எனக்கு எதுவும் வேண்டாம், இருக்கிற எதையும் பறிக்காம இருந்துட்டா போதும் அப்படின்னு சொன்னேன். நடுவர் அவர்களே, பத்திரமா இருக்கிற 10 கோடி ரூபாயை வாங்கிராத, வாங்கி போட்டுக்கிற அந்த 10 கிரவுண்ட் இடத்த வாங்கிராத, இருக்கிறதே போதும்னு அக்கா வேண்டி இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? வாழ்க்கைன்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா வாஷிங் மிஷின்னு பேர் வச்சிருக்கலாம். சும்மா அடிச்சு துவைக்குது நம்மள. திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு மழை வருது, திடீர்னு கொரோனா வருது, திடீர்னு புயல் வருது. இதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியலையே என்கிறதான் எங்களுடைய எல்லாம் வானிலை ஆய்வு மையம் சொன்ன தேதியில வரல. ஆமா, இன்னைக்கு பாருங்க, உழைக்க தெரிந்தவர்களுக்கு சம்பளம் குறைவு, பிழைக்க தெரிந்தவர்களுக்கு தான் இன்றைக்கு சம்பளம் அதிகம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கா? அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இன்றைய சூழ்நிலையில ஒண்ணுலே நல்லா படிக்கணும், இல்ல நல்லா நடிக்கணும். இந்த ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். அதனால தானே சொன்னாங்க, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, இங்கே அண்டங்காக்கைக்கும் கிளிகளுக்கும் பேதம் புரியலே, பேதம் புரியலே. இன்னைக்கு இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதுங்கிறத புதுக்கோட்டையில ஒரு கவிஞர் வாழ்கிறார் நடுவர் அவர்களே. தங்கமூர்த்தின்னு ஒரு அண்ணா வாழ்கிறார். அவர் சொல்றாரு, இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இது
அகழ்வாரை தாங்கும் நிலம் அல்ல, புகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்னு சொல்றாரு நடுவர் அவர்கள். இன்றைய வாழ்க்கை எப்படி நமக்கு நல்லா இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா காதல்ல யாராவது நல்லா இருக்காங்களா? காதலிச்சு யாராவது நல்லா இருக்காங்களா? கேட்டாதான் தெரியும். காதல்ல பல வகை இருக்கு. ஒருதலை காதல், இருதலை காதல், மறுதலை காதல், தருதலை காதல், தற்கொலை காதல், மூச்சு காதல், பீச்சு காதல், இப்படி நிறைய காதல் இருக்கு. ஆத்தாடி 5 மார்க் கேள்வி மாதிரில சொல்றாங்க. இதுல ஒன் சைடு காதல்னு ஒண்ணு இருக்கு. ஆ, ஒருதலை காதலும் ஒன் சைடு ஆம்பளேட்டும் ஒண்ணு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? ஆ. அது ஒரு பக்கம் வெந்து இருக்கும், இன்னொரு பக்கம் நொந்து இருக்கும். அதுதான் இன்றைய காதல். இன்னைக்கு பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா, ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா. அருமை அருமை. இன்னைக்கு 3 நாளா அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. காரணம், இதில் நடித்த மனோஜ் என்பவர் இன்று நம்மிடத்தில் இல்லை நடுவர் அவர்களே. அப்போ வாழ்க்கை எவ்வளவு குறுகியதாக இன்று காணப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இது எக்ஸாம் காலத்துல நாம இருக்கோம். இதுல ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா, பரீட்சை பேப்பரும் நம்ம பசங்களும் ஒண்ணு அப்படின்னா. ஏன்னு கேட்டேன், பரீட்சை பேப்பரும் பசங்களும் எப்படி ஒண்ணுன்னே, ரெண்டையும் திருத்தவே முடியாது அப்படின்னா. உடனே ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னா, இந்த பரீட்சை பேப்பரும் இந்த பொண்ணுகளும் ஒண்ணு அப்படின்னா. ஏன்? ஆமா, பரீட்சை பேப்பரும் பொண்ணுகளும் ஏன்டா ஒண்ணுன்னே, ரெண்டையும் கட்டி கொடுக்கறது வரைக்கும் கவலை தான் அப்படின்னா நடுவர் அவர்கள். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எக்ஸாம் நேரத்துல 12ஆம் வகுப்பு எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? அது முடிஞ்சாச்சு. 10ஆம் வகுப்பு ஆரம்பிச்சாச்சு. 12ஆம் வகுப்பு அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிற நாள் ஒரு பையனோட அம்மா இறந்துட்டாங்க நடுவர் அவர்களே. அந்த பையன் அன்னைக்கு கூட அந்த அம்மாவுக்கு காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுத போனாம்னா அவனுக்கு மன உறுதி என்பது இருக்கு. ஆனா எவ்வளவு காயம் அவனுடைய மனதிலே இருக்கும் நடுவர் அவர்களே. ஆனா அன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா? நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க பேசுறோம். ஒரு பையன் பாட்டு பாடுறான், அரியர் என்னும் தூது வந்தது, அது கொரியர் என்னும் தபாலில் வந்தது, பாஸ் என்று நான் நினைத்தது இப்போ ஃபெயிலாக மாறிவிட்டது. யாருக்காக? யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக, கைத்தட்டலுக்காக. அப்ப மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? படி, நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலைப்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படப்படி, கற்பவை கற்றபடி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதான் வாழ்வது எப்படி என்று சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. வீடுன்னா சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகன் சொல்றாரு, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னாங்க. ஒரு வீடு சொர்க்கமான வீடுன்னா என்ன வீடு தெரியுமா? குடிக்காத ஆண்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் சொர்க்கம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வீடுகளிலும் குடிகார ஆண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படியா? ஆமா. குளிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சுக்கிட்டு சாக்கடையில விழுந்தா அதுதான் ஆங்கில புத்தாண்டு. தை மாசத்துக்கும் சித்திரை மாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர். சொல்லுங்க. இப்ப நாம சூரியனுக்கு பொங்கல் வச்சா அது தை மாசம், சூரியன் நமக்கு பொங்கல் வச்சா அதுதான் சித்திரை மாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்ப சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்ல இருந்து இன்னைக்கு நாம மீள முடியுதா சொல்லுங்க? ஒன் தாலி, டோட்டல் லைஃபும் காலி. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு பொண்ணுகிட்ட அப்பா கேட்டார், எம்மா இந்த பையனை பேசி முடிச்சிருவோமா அப்படின்னார். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்க பேசுங்கப்பா நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு நடுவர் அவர்களே. இப்போ கல்யாணம் ஆகாத இளைஞனுக்கு தாலி கட்ட முடியலையேன்னு ஒரு கவலை தான். கல்யாணம் ஆனவனுக்கு வீடு கட்ட முடியலையே, கரண்ட் பில்லு கட்ட முடியலையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, கல்லூரி ஃபீஸ் கட்ட முடியலையே, இப்படின்னு எத்தனை சிக்கல்கள் இன்னைக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறது, குடும்ப சிக்கல்கள் இருக்குது. பெண்களுக்கு தனிப்பட்ட சிக்கல் இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? பெண்கள் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை,
பத்திரமா போய் வீடு சேரணும்னா அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்பது இன்னைக்கு சமுதாயத்தை பொறுத்த அளவில் இருக்கிறது. ஒழுங்கா தூக்கம் இருக்கா? அன்னைக்கு யாராவது ஒழுங்கா தூங்குறீங்களா? அன்னைக்கு பாயை விரிச்சு படுத்தோம்னா அப்படி நிம்மதியா தூங்கினான். இன்னைக்கு பாத்தீங்க 12 மணிக்கு மேலதான் புது டேட்டா வருது, தூங்கவே மாட்டேங்கிறான் நடுவர் அவர்களே. அப்படியே ஒருத்தன் பகல்ல தூங்கினோம்னா சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம், ராத்திரி தூங்கினோம்னா டேட்டா இல்லைன்னு அர்த்தம். ஒழுங்கா தூக்கமே இல்லாத மனிதனுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் என்பதனை கேட்டு, பிரச்சனை என்பது முடி மாதிரி எல்லோருக்கும் இருக்கும். சிலருக்கு உங்களை மாதிரி நிறைய இருக்கும், சிலருக்கு லயாக்கா மாதிரி கம்மியா இருக்கும். அப்ப மொட்டை அடிச்சிடலாமான்னு கேக்குறீங்க. மொட்டை அடிச்சா புதுசா வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி பிறக்கின்ற புத்தாண்டில் இருக்கிற சிக்கல்கள் நீளுகிறது என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பாடல் பாடி நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி நல்ல நல்ல செய்திகளை இந்த மன்றத்தில் விதைத்து பேசி இருக்கிற நாஞ்சில் மலர்விழி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. இன்றைக்கு நம்பிக்கைங்கிறதே குறைஞ்சு போயிருக்கு. அதுவும் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை எல்லாம் பார்த்து வேதனைப்பட்டு பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு 2 பசங்க, இன்றைக்கு இருக்கிற பசங்க வீட்டில் அடம் பிடிச்சு பைக் வாங்கிடுவாங்க. ஒரு பையன் யமஹா பைக் வாங்கியிருக்கேன், ஒரு பையன் சுசுகி பைக் வாங்கியிருக்கேன். 2 பேருக்கும் சண்டை. ஓ வண்டி வேகமா போகுமா, என் வண்டி வேகமா போகுமாயா, ரேஸ் வச்சுக்குருவோமா அப்படின்னு ரேஸ் வச்சிருக்கேன். அந்த ரேஸை பார்த்துட்டு ஒரு கவிஞர் அழகா ஒரு ஹைக்கு எழுதியிருக்கிறார். யமஹாவுக்கும் சுசுகிக்கும் பந்தயம், யமஹாவுக்கும் சுசுகிக்கும் பந்தயம், பந்தயத்தின் முடிவில் ஆம்புலன்ஸ் வெற்றி பெற்றதுன்னு எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இப்படி போயிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற வேதனையில பேசியிருக்கிறாங்க. ஒரு அப்பா அன்னைக்கு கல்லூரியில படிக்கிற தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டே, தம்பி பிப்ரவரி 14 என்ன தேதி தெரியுமா அப்படின்னாரு. உடனே பையன் சிரிச்சுக்கிட்டே தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்னான், அது தெரியாதாப்பா, பிப்ரவரி 14 காதலர் தினம் பாண்ண. அப்பா செவுல்லே ஒரு அறை விட்டு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கடைசி தினம்டா, முதல்ல கட்டிட்டு வான்னாரு. இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் சரியான பாதையில போகுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.